அகைன் பராசக்தி. பராசக்தி படத்தை வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த பராசக்தி படத்துக்கு ஏதோ ப்ரோமோ மாதிரி வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் அப்படியே ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம் அப்படி இப்படி தமிழர்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிலாம் கத்திட்டு இருக்காங்க. இதை எடுக்கிறவங்க யார் அப்படின்னா தெலுங்கு கங்குரா, சுதா கங்குராவா. கங்குரான்றதை பற்றி நம்ம தேடும் போது என்ன வருது அப்படின்னா தெலுங்கு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு குடும்ப பேரா. இவங்க தான் சாதி மறுப்பு, புரட்சி பேசும் புரட்சி பெண். என்னடா அது? சரி, ஓகே. பராசக்தின்னு ஒரு படம் இருக்கிறாங்க. தமிழ் தமிழ் டைட்டில், தமிழ் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். ஆனால் தெலுங்கு வாழ்க்கை அவங்கள வாழ வச்சுட்டு இருக்காங்க. தணிக்கை குழு இருக்குல்ல, ஸோ அந்த தணிக்கை குழுவில் வந்து இதில் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்களாம். நார்த் ஈஸ்ட் சவுத்து பஞ்சாயத்து ஆரம்பிக்குதா, இந்த தெலுங்கு உள்ள வந்துருச்சு, தமிழ் உள்ள வந்துருச்சு. தமிழ்நாட்டை ஆள்றது தெலுங்கர்கள் தான், அது வேறு விஷயம். தமிழ் இண்டஸ்ட்ரி ஆள்றதும் தெலுங்கர்கள் தான். தமிழர்கள் எல்லாம் வேடிக்கை தான் வந்துட்டு இருக்காங்க. தமிழ் தேசிய கோமாளி எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, தமிழை காப்பாற்றணும், தமிழ் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணும், தமிழ் வணிகத்தை காப்பாற்றணும், தமிழ்நாட்டு அரசியலை காப்பாற்றணும் அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பானுங்க. எங்கிட்ட பெட்டியை வாங்கிட்டு அப்படியே அமைதியாக போயிடுவானுங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. சரி, அது வேற விஷயம். இந்த சூரரை போற்று படத்துல இருந்த ஒரு ஆளு இந்த படத்துல இருக்காரு போல. அந்த ஆளோட பேரை பாருங்க. சாதி மறுப்பு, சாதி எதிர்ப்பு பேசின பெரியார் வாழ்ந்த ஊர்ல இருந்து வந்த அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கமலஹாசன் ஒரு வீடியோல சிம்பிளா சொல்லியிருப்பாப்ல. அது என்ன படம்? தசாவதாரம் நினைக்கிறேன். தசாவதார படத்துல ஒரு சிம்பிளான ஒரு கிளிப் வந்திருக்கும். அந்த கிளிப்புக்குள்ள அவ்வளவு ஆழமான அரசியல் இருக்கு. தமிழ், தெலுங்கு, மூணாவது தமிழ். நான் தெலுங்கு. இந்த பிரதேசంలో தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் கத்திக்கிட்டு இவ்வளோ நல்லா பேசுகிறேன். ஆனால் நீ தஞ்சாவூரோ இங்கிலீஷில் தான் பேசுகிற. பின்ன அப்படியே தமிழ் வாழும். உங்களை மாதிரி தெலுங்குக்காரங்க யாராவது வந்து வாழ வைப்பாங்க, விடுங்களேன். இதுல தெலுங்கர்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு, தெலுங்கர்கள் தமிழை எப்படி பார்க்குறாங்கன்றது இருக்கு. தமிழர் மட்டும் இல்லை, தமிழர்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதும் அந்த வன்மத்தில் தெரியும். அந்த அந்த கேரக்டர் ஒரு கமலஹாசன் தான். 10 அவதாரமும் கமலஹாசன் தான். இதுக்கு மீனிங் என்னன்னா, 10 இடத்துலையும் நாங்காண்டா இருக்கோன்றது சொல்றது. ஒரே ஆள் கமலஹாசன் தான் 10 வேடம் நடிச்சாரு. இவங்க இதுதான் உண்மை. தசாவதாரம்ன்றது அப்படிதான். 10 இடத்துல 10 மொழிகளில் 10 இனங்களுக்குள்ள நாங்காண்டா இருக்கோன்னு சொல்றது தான் இந்த படம். அவங்க சொல்றதை பார்த்தீங்கன்னா, தமிழ் முதல்வரில் சுந்தர தெலுங்கு தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. தமிழ் 3வது தான் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் 3வது தான், சரி ரைட் ஒத்துக்கும். கடைசி பேசும்போது எண்டிங்கில் சொல்றாங்க பாருங்க, தமிழ் அப்போ எப்படியா வாழும் அப்படின்னு சொல்லி பேசும்போது உங்களை மாதிரி தெலுங்குக்காரங்க வந்து வளர்ப்பாங்க. யாரை சொல்றாரு? நம்ம கோபாலபுர குடும்பத்தை சொல்றாரு. தமிழ் மன்னர், தமிழ் புலவர் அப்படின்னு சொல்லி பேசுறாங்கல்ல. ஆனால் அவரை பூர்வீகத்தை கேட்டால் தெலுங்கு. நல்லா நோட் பண்ணி பாருங்க, தெலுங்கர்கள் தமிழ் நம்மளை விட சிறப்பாக பேசுவாங்க, புலமையாக பேசுவாங்க. நான் தெரிஞ்ச வரைக்கும், நான் படித்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இப்படி தான் நடந்திருக்கு. ஓப்பனாக சொல்கிறாங்க, எல்லா அரசியலும் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்குது. கண் இருந்தும் குருடனாக இருக்குது நீங்கள் தான். Who is this guy?